அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே முதிர்தமிழே மூத்த தமிழே செந்தமிழே பைந்தமிழே நறுந்தமிழே நற்றமிழே. இன்னும் சில ஆபாசமான கடல்களை பதிவிட்டு ஆடல் பாடல் நிகழ்வுகளை பதிவிட்டு இது மாதிரியான சமூக ஊடகங்களில் இருக்க அந்த மாதிரியான வீடியோக்களை பதிவிட்டு நான் இப்படி தாண்டா இருக்கேன், நான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், நம்ம மேடை பேச்சை வெறும் மேடை பேச்சுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது, அது ஒரு திறமை மட்டுமல்ல, அது ஒரு கலை மட்டுமல்ல, இதை என்னோட சகோதரியோ என்னோட அம்மாவோ பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இது உனக்கு தேவையா, அதாவது இதனால நிறைய பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நீடாமங்கலம் வரும்போது சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறையெல்லாம் போகும்பொழுதும் நான் நீடாமங்கலத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பதிவு போட்டுட்டு தான் வருவேன். இப்போல்லாம் யார் ஜாதி பார்க்குறாங்க? அவன் நல்ல பையனா இருந்தா போதும், அவனால வேலை பார்த்தா போதும், அவனுக்கு எங்க விட்டு பொண்ணை தந்துருவோம், அதெல்லாம் நாங்க கேஸ்லாம் பார்க்க மாட்டோம். ப்ளூ மவுண்டன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலி மூலமா நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவழகன். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக அக்கறையோடு சமூகத்துல நிறைய மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல நல்ல வீடியோக்களை பதிவிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பேச்சாளர், இப்படி பன்முக திறன் கொண்ட ஒரு இளைஞர். இவரை தான் நம்ம இந்த நேர்காணல் மூலமா சந்திக்க போறோம். வணக்கம், உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க எங்கள் நேயர்களுக்கு. வணக்கம், நான் அறிவழகன், திருவாரூர் மாவட்டம். அதாவது சின்ன வயசுலேருந்தே எனக்கு மேடை பேச்சுனா ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் போய் வீட்டில் சொல்லும் போது வீட்லேயே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேடை பேச்சை வெறும் மேடை பேச்சுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது, அது ஒரு திறமை மட்டுமல்ல, அது ஒரு கலை மட்டுமல்ல, அது மூலிமா நம்ம ஏதாவது சமூகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பிச்சு இன்னைக்கு சமீபத்தில் கொஞ்சம் நல்லா வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த சமூகத்து மேலே அக்கறை கொண்டு, அதாவது ஏதேதோ சமூக வலைதளங்களை பண்ணாமல் சமூக வலைதளத்தில் ஏதாவது நம்மளால முடிஞ்ச கருத்துக்களை பதிவிடணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பதிவிட்டு இருக்கேன். நீங்கள் சமூக வலைதளத்தில் நல்ல கருத்துக்களை நிறைய பதிவிட்டு இருக்கீங்க. அதன் மூலமாக என்ன மாற்றம் நம்ம சமூகத்தில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கிற சில விஷயங்களை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கு. கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வழிதான் நானும். அதாவது எவ்வளவோ விஷயங்களை இந்த மக்களுக்காக நம்ம நிறைய தலைவர்கள் தன்னுடைய உயிர் கூட தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் எதுவுமே பலனை எதிர்பார்த்து பண்ணது கிடையாது. இன்னைக்கு கூட சமூக வலைதளங்களில் நிறைய பேர் என்னை விமர்சிக்கிறது உண்டு. இதனால உனக்கு என்ன கிடைக்குது, நீ போய் இதில் போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு சில விதத்தில் சந்தோஷமான விஷயங்களை பதிவிடும் போது ஒரு மன நிம்மதி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும்போது 4 பேர்கிட்ட தெரிய வைக்கிறோங்கும் போது அது மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதாவது இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, அதை யாருமே பேசலை, எந்த ஒரு சோசியல் மீடியாவும் பேசாதப்ப நம்ம அந்த விஷயத்தை எடுத்து பேசும்பொழுது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா அது சமூக வலைதளம் இருக்குது. சமூக வலைதளத்தில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடும் போது அதற்கு ஆதரிப்பவரும் இருப்பாங்க, எதிர்ப்பவரும் இருப்பாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வாரத்திற்கு முன்னாடி நான் அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன். இவன் மூஞ்சிலாம் என்னடா எப்படா சமூக ஊடகங்களில் பார்க்குறது, இவன் ஃபோனை திறந்தாலே இவன் முன்னாடி நிற்கிறான், ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்கிறானா, தமிழகத்தில் துயரம் தமிழகத்தில் துயரம்னு சொல்லிட்டு இங்கே என்ன பிரச்சனை நடக்குதோ அதை தானே பேசணும். மகிழ்ச்சியான விஷயங்கள் போட்ட பொழுதும் நீங்கள் எனக்கு ஆதரிக்கவில்லை. அதாவது இந்த சமூக பிரச்சனைகளை எதிர்த்து கேட்டு ஒரு சமூக சார்ந்த ஒரு சிந்தனைகளை பதிவிடும் பொழுது அவன் என்ன கேட்குறான் நம்மள்ட்ட அப்படின்னு சொன்னால், இவனெல்லாம் எப்படி உருப்பிட போகிறான், இவனை நம்ம எப்படி சமூக வலைதளங்களை இவ்வளவுக்கு நம்ம இவனை ஏன் டெவலப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு வருத்தப்படுற மாதிரி அதாவது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்காக ஒரு காணொலி போட்டேன். இது வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த சமூகம் எனக்கு தந்த ஒரு மதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், என்னை விமர்சிக்கிறதும் இவெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்குறதும் தான் எனக்கு சமூக வலைதளம் தர மதிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் கிட்டத்தட்ட 2000 நபர்கள் நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரை நம்பி நீ இருக்காத, உனக்காக இந்த தமிழகம் காத்திருக்குது, உன்னோட கருத்துக்கள் இந்த தமிழகத்துக்கு தேவை, உன்னோட பேச்சு இந்த தமிழகத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஆதரவுல தான் இன்னைக்கு நான் அந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா கிட்டத்தட்ட 7000 ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல வந்தாங்க அந்த ஒரு காணொலியை பார்த்து. இதுதான் என்னுடைய பெரும் மகிழ்ச்சியா நான் பாக்குறேன். நீங்க வெளியிடும் பதிவுல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் நிறைய வரும், பாராட்டுகளும் வரும். அது உங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு ஊக்கம் அளிக்குதா? அந்த கமெண்ட்டுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. ஆமா, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது நடந்துருச்சுல. அதாவது நம்ம பணமோ பொருளோ எதிர்பார்க்கல, அவங்க ஒரு ஆதரவு கொடுத்தா போதும், அவங்க ஒரு ஃபாலோ பண்ணா போதும். அதாவது அவங்க ஃபாலோ பண்றதை தாண்டி அட்லீஸ்ட் ஒரு லைக் போட்டு போறாங்க பாத்தீங்களா, அதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி வேற எதுலையுமே இருக்காது. நமக்கான 1000 விமர்சனங்கள் வந்த போதிலும் ஒரு சில மனிதர்கள் உனக்காக நான் இருக்கேன் தம்பி, எப்போதுமே எங்களோட சப்போர்ட் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஆதரவு தான் இன்னைக்கு என்னை 3 விருதுகள் பெற வச்சது. கண்டிப்பா அவங்க கொடுக்குற அந்த கமெண்ட், அவங்க கொடுக்குற அந்த பாசிட்டிவ் தாட் என்னை ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போகணும்னு நான் நம்புறேன்.
சமூக வலைதளத்தில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வெளியிடும்போது உங்களோட கூட பயணிக்கிறவங்க வந்து அதற்கு உதவுறாங்களா அல்லது அதை எதிர்க்கிறாங்களா, அவங்க எப்படி உங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். பொதுவாக இப்போ வந்து நான் வீட்டில் வந்து பேச்சாளராக அறிமுகமாகும் போது வீட்டில் ஆதரிச்சாங்க. சரி பேச்சாளராக தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிச்சாங்க. அதற்கு பிறகு நான் வந்து கரண்ட் இஷ்யூஸ், அதாவது சமூகத்தில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து பேச ஆரம்பிக்கும் போது இதை என்னோட சகோதரியோ என்னோட அம்மாவோ பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இது உனக்கு தேவையா? அதாவது இதனால நிறைய பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, அவங்க பிரச்சனை எதுக்கு நீ எடுத்து பேசுறேன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சமூகத்துக்காக நம்ம குரல் கொடுக்கலன்னா வேற யாரு குரல் கொடுப்பா? நம்ம உண்மையை தானே பேசுறோம். இப்ப நடந்த இங்க பிரச்சனையை நான் ஒன்றும் பொய்யான தகவல் கொடுக்கல. இந்த மாதிரி நடந்திருக்குன்னு 4 மக்களுக்கு நம்ம தெரிய வைக்கிறோம். இதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க வீட்டோட தடையை தாண்டி தான் இன்னைக்கு நான் சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை பதிவிட்டு இருக்கேன். அதுக்கு பெரும்பாலானோர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பா வந்து எல்லோருமே வந்து சமூக வலைதளத்தை ஒரு குறிப்பிட்ட பொழுதுபோக்குக்காக மட்டும் பயன்படுத்தாம இது மாதிரியான சமூக பிரச்சனையை எடுத்து இது மாதிரியான சமூக வலைதளங்களை பதிவிடும் போது 4 பேருக்கு தெரியும். அதன் மூலயமா வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். இப்போ ஒரு 10 பேர் வந்து அந்த காணொலியை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒருத்தராவது அதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்களே, அந்த ஒரு மாற்றம் போதும் தான் நான் இன்னைக்கு இந்த காணொலியை பதிவிட்டு இருக்கேன். சமூக வலைதளத்தில் நல்ல கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டு வரீங்க, ஆனால் வியூஸ் போகிறதில்ல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோமாளித்தனமாகவும் கருத்து இல்லாமல் ஏதோ பண்ணி வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கு வியூஸ் போகுது. இதை பார்த்து வருத்தப்பட்டது உண்டா? இதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய சமயம் நினச்சது உண்டு. அதாவது நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுவோம். அதாவது பல விமர்சனங்களை கடந்து ஃபோன் கூட ஒழுங்காக இருக்காது, சில நேரத்தில் மைக் வேலை செய்யாது. இந்த தடைகள்லாம் தாண்டி பல விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த காணொலியை பதிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது போகிற வியூஸ் பார்த்துட்டு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கும். இந்த சமூகம் இப்போ எதை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது நிறைய ஆபாசமான வீடியோக்கள், நிறைய நகைச்சுவையான வீடியோக்கள், நகைச்சுவை கூட ஒரு பக்கம் விட்டுடலாம், அந்த ஆபாசமான வீடியோக்கள் பார்க்கும் பொழுது அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது அது ஒன்றுமே இருக்காது, லைட்டாக வந்து அதை நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அவ்வளோ பார்வையாளர்கள் குவியும் பொழுது இந்த மாதிரியான சமூக கருத்துக்கள் பேசுற நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு இது இம்ப்ரூவ்மே இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். சில விஷயங்கள்ல வந்து சில யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது தெரியும், சும்மா காமெடியா பண்ணிட்டு இருக்கவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது, இந்த மாதிரி சமூக அக்கறையில் உள்ளவங்களெல்லாம் வந்து மீடியா பக்கமே காட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி வரணும், நமக்கான நாள் என்னைக்காவது ஒரு நாள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை சங்கிலியை தவிரன்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்டவர்களின் குரல்கள் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் என்னுடைய கால்கள் பயணிக்கும்னு சொல்ல சேகுவாரா வழியில, பெண் சுதந்திரக்காக பேசின பெரியார் வழியில, சமத்துவத்திற்காக பேசின அம்பேத்கர் வழியில, இவங்க வழியில எல்லாம் தொடர்ந்து பல கருத்துக்களை வந்து விமர்சனங்களையும் தாண்டி நமக்கு யார் ஆதரிக்கிறா அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்கு எவ்வளவு குரல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமூக வலைதளத்தை நான் இன்ன வரைக்கும் போட்டுட்டு இருக்கேன். நீங்க நிறைய நல்ல கருத்துக்களை வெளியிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது உங்களை எதிர்த்து கால் பண்ணி உங்களை மிரட்டின அனுபவங்கள் ஏதாவது இருக்குதா? ஃபோன் பண்ணி மிரட்டின அனுபவம் இல்லை, பட் மெசேஜில் வந்திருக்கு. ஒரு தடவை அண்ணல் அம்பேத்கரை பேசிட்டு அம்பேத்கரோட சிலை உடைப்பு பற்றி ஒரு கருத்து பதிவிட்டேன். அதாவது அண்ணல் அம்பேத்கரின் சிலைகளை நீங்கள் உடைத்து விடலாம், அவருடைய சித்தாந்தங்களை ஒருபொழுதும் உங்களால் உடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து. அந்த கருத்தை வந்து என்னுடைய திருவாரூர் பகுதியில இருந்து நான் ஒரு மேடையில் பதிவிட்டுட்டு வரும் பொழுது எனக்கு எப்படி பார்த்த மிரட்டல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அடுத்த தடவை நீடாமங்கலம் வரும்போது சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறையெல்லாம் போகும்பொழுதும் நான் நீடாமங்கலத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பதிவு போட்டுட்டு தான் வருவேன். ஆனால் வந்து அதுக்கான விமர்சனங்கள் அவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்களே தவிர, மெசேஜ் பண்ணி மிரட்டுவாங்களே தவிர அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது ஏன்னு சொன்னால் நம்ம கூட இருக்கிற பாதுகாப்பு அப்படி இருக்கும், நம்ம போகக்கூடிய மேடை அப்படி இருக்கும். அவங்க சும்மா பேச்சு பண்ணி ஒரு பேச்சுக்காக மிரட்டி பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற நான் கிடையாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு ஆவண கொலை, கவின் அப்படிங்கிறவர் வந்து கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுடைய சமூக தளத்தில் வெளியிட்டிருந்தீங்க. இது சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து எங்களோடு பகிர்ந்துருக்கீங்களேன். அதை பற்றின கருத்து வந்து நான் 2 நாட்களுக்கு முன்னால், அதாவது பொதுவாக செய்தித்தாள்களில் வெளிவருவதற்கு முன்னரே ஒரு சில சமூக ஊடகங்களில் வந்த தகவலை கேட்டு ரொம்ப இந்த ஒரு உலகத்திலே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு எனக்கு. அதாவது
தந்தை பெரியார் வந்து சமூக நீதிக்காக பேசினார், சாதி ஒழிய வேண்டும் என்று பேசினார். ஆனால் அம்பேத்கர் சாதி ஒழிய வேண்டும் என்று பேசினார். அவர்கள் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அதாவது அவங்க இன்னைக்கு என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு நூற்றாண்டு கடந்து சாதி இங்க இருக்காது, மதம் இங்க இருக்காது, அனைவரும் ஒன்றாக இருப்பார்கள் என்று அவங்க நினைச்சாங்க. ஆனா ஒரு நூற்றாண்டு கடந்தும், தந்தை பெரியாரோட ஒரு நூற்றாண்டு கடந்துருச்சு, ஒரு நூற்றாண்டு கடந்தும் இன்னைக்கும் தமிழகத்துல ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னு சொன்னா, இது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு உச்சகட்ட நிலையில சாதி வெறி பிடிச்சி இந்த தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த ஒரு நாட்டில தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த ஆணவ படுகொலை பத்தி ஒரு காணொலி நான் பதிவிடுறேன். அந்த காணொலி பதிவிட்டதுக்கு அப்புறம், ஏன் உன் ஜாதிக்கார பிள்ளை உனக்கு இல்லையா, இந்த ஜாதிக்கார பொண்ணு தான் உனக்கு கேக்குதா, உன் ஜாதியில பொண்ணு இல்லையா, நீங்களா ஏன்டா லவ் பண்றீங்க, வெற்றோன்னு தெரியுதுல நீ ஏன் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இது மாதிரியான சாதியை ஆதரித்து சில கருத்துக்கள் அங்க வரும் பொழுது மனசு வந்து அப்படி உடஞ்சு போயிடுச்சு. ஏற்கனவே அந்த காணொலிகள்லாம் பார்த்து ரொம்ப நொந்து போயிருந்து ஒரு சமூக வலைதளத்துல ஒரு காணொலி நம்ம பதிவிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுலயும் வந்து சாதி ரீதியான சண்டைகளை அந்த கமெண்ட்லயும் வந்து இதுக்காக தனியா டீம் உருவாயிருக்காங்களா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த கமெண்ட்ல பெரும்பாலான ஒரு பாதி மக்கள் வந்து சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாதி மக்கள் என்னோட சாதி தானே உயர்ந்த ஜாதி. எது உயர்ந்த ஜாதி? உண்மையாகவே அந்த பையன் வந்து டிசிஎஸ்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான், மாசம் 2 லட்சம் சம்பளம். அப்படியாப்பட்ட பையனை உன் பொண்ணுக்கு கட்டி கொடுத்து அவளை வாழ வச்சு அழகு பாக்குற பாரு, அது உயர்ந்த ஜாதி. அதை தானே நம்ம உயர்ந்த ஜாதின்னு சொல்ல முடியும். அந்த பையனை கொலை பண்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இப்படி அவன் எவ்வளவு ஆசைகளோட அதாவது அவன் தம்பி, அந்த பொண்ணோட தம்பி வந்து ஆசையா கூப்பிடுறான். அந்த பொண்ணு கூட வந்து அந்த பையன் வந்து ஆசையா ஏறி போறான். சரி, நம்மளோட லவ் பண்ற பொண்ணோட தம்பி தானே கூப்பிடுறான், அவன் எப்படி நம்மளை சேர்த்து வச்சுருவானுங்கிற நம்பிக்கையோட அவன் போறான். போகும்பொழுது அவனை வெட்டு தாங்க முடியாம ஓடுறான். ஓட வச்சு வெட்டும் பொழுது அவன் மனசுல எவ்வளவு வழிகள் அனுபவிச்சிருப்பான். இல்லை நம்ம எத்தனை ஆணவ படுகொலைகளை இந்த தமிழகத்துல பார்க்க போறோம். ஆணவ படுகொலைக்காக என்றைக்கு இங்கு தனி சட்டம் வருகிறதோ அன்றைக்கு தான் இந்த ஆணவ படுகொலைகள் நிறுத்தப்படும். சிலர் சொல்கின்றனர் கடுமையாக சட்டம் வந்தாலும் இந்த ஆணவ படுகொலையை தடுக்க முடியாது என்று. கடுமையாக சட்டங்களை முதலில் கொண்டு வாருங்கள், அதன் பிறகு அதை தடுக்க முடியுமா தடுக்க முடியாதா என்பதை நீங்கள் காண்பீர்கள். 2019ஆம் ஆண்டு ராஜஸ்தான்ல ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வராங்க. இத்தனைக்கும் இந்தியாவில் ரொம்ப பின்தங்கின மாநிலங்கள்ல ராஜஸ்தானும் ஒண்ணு. அப்படியாப்பட்ட ராஜஸ்தானிலேயே ஆணவ படுகொலைக்காக தனி சட்டம் இருக்கும் பொழுது இவ்வளவு வளர்ச்சிகளை எட்டியுள்ள, அதாவது தந்தை பெரியார் வாழ்ந்த இது மாதிரியான சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் வாழ்ந்த இந்த மண்ணில் இன்னைக்கு ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. பல மாநிலங்கள் விமர்சிக்கிறதுக்கும் உலக நாடுகள் எல்லாம் தமிழகத்தை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கும் இந்த ஒரு தனி சட்டம் இல்லாதது ஒரு கேள்வியா அங்க பார்க்கப்படுது. இனியாவது ஆணவ படுகொலை இங்க நடக்காம நம்ம தான் பார்த்துக்கணும், ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். அதாவது ஒருத்த வந்து நம்ம கூட தான் பழகுவான், அவன் நல்ல நண்பரா இருப்பான், அவன் எந்த ஒரு ஷெடியூலர்னு நம்ம தெரியாது ஸ்கூல் படிக்கும் போது. ஆனா அவனோட ஊர்ல அவன் ஒரு உயர் ஜாதியா இருக்கான்னு சொல்லிட்டா அவனுக்கு கீழே உள்ள மன்னிச்சிடுங்க ஒரு எஸ்சியில அந்த ஷெடியூல்ல உள்ளவங்களை வந்து ஒரு பிசி எம்பிசி வீட்டுல விட மாட்டாங்க. இன்னைக்கும் கண் கூட பார்க்க முடியும். அதாவது எஸ்சிக்குள்ளேயே 2 கேஸ் இருக்கு, அதுக்குள்ளேயே அவன் பிரிவினை பார்ப்பான், அதுக்கு மேல அவன் பார்ப்பான். இப்படி மேல பார்த்துக்கிட்டு போனா இன்னைக்கு இந்த சமூகம் என்னைக்கு ஒத்துமையா மாறும், என்னைக்கு இங்க சமத்துவம் ஏற்படுன்னு ஒரு கேள்வி அதற்கு அது ரொம்ப சில நேரத்துல வருத்தமும் அடைஞ்சிருக்கேன். அது ரொம்பவே வந்து இன்னைக்கு இந்த ஆணவ படுகொலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா எத்தனை இளவரசர்கள் இங்க இறந்து கொண்டு இருப்பார்கள். இந்நேரம் அவனுக்கு சம்பளம் கிரெடிட் ஆயிருக்கும். கவினுக்கு வந்து இந்நேரம் இன்னைக்கு சம்பளம் கிரெடிட் ஆயிருக்கும். ஆசையோட அவனோட குடும்பங்கள் எப்படி இருந்திருக்கும். இந்த போன உயிரை யார் திருப்பி தருவான்? ஆணவ படுகொலைகள் இங்கு தடை செய்யப்பட வேண்டும். அது என்னுடைய மனசு ரொம்பவே வெறுத்து போக வச்ச ஒரு விஷயம். நீங்க ஒரு பேச்சாளர், நீங்க மேடையில பேசும்போது எந்த மாதிரியான விஷயங்களை முன்மொழிஞ்சு நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வணக்கம், அதாவது ஒரு முன்னுரை. தமிழோட சிறப்பை பற்றி என்னுடைய நண்பர் எழுதிய கவிதை. முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே முதிர்தமிழே மூத்த தமிழே செந்தமிழே பைந்தமிழே நறுந்தமிழே நற்றமிழே இசைத்தமிழே நாடகத்தமிழே நாட்டிய தமிழே மானே மரகதமே தேனே திகட்டாத திரவியமே தாயே என் தமிழே. இது பெரும் வரவேற்பை பெற்ற கவிதை. உண்மையாகவே சொல்கிறேன், என்னோட நண்பனுக்கு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நிறைய மேடைகளில் நான் இதை பயன்படுத்தி நிறைய வரவேற்பை இந்த கவிதை பெற்று இருக்கிறது. உண்மையாகவே நான் சொல்றேன், இன்றளவும் ஒரு தாய்மொழியை பற்றி கவிதை எழுதக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழகத்தில் மட்டும்தான். வேறு எங்கும் இப்படியாப்பட்ட ஒரு சிறப்பை வேறு எங்குமே காண முடியாது. இது மாதிரி பாரதியார் சொல்லியிருப்பார் அருமையா. பாரதியார் வந்து கிட்டத்தட்ட 29 மொழிகளில் வல்லமை பெற்றவர். ஆனா அவர்கிட்ட போய் எந்த மொழி சிறப்புன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு,
யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அதே தான் நானும் சொல்றேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இந்த சமூக வலைதளத்தை எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத உங்க கருத்தின் அடிப்படையில் நீங்க சொல்லுங்களேன். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து சமூக வலைதளத்தை வந்து நான் வந்து இப்போ இன்னைக்கு எங்க இருக்கேன், நான் வந்து என்ன எங்க போய் சுத்தி பார்க்குறேன், நான் இப்போ என்ன கரண்ட்ல இருக்கேன், அதாவது ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னா நிலைப்பாடு. இன்னைக்கு நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்குமோ அதை தெரிவிக்கிறது தான் ஸ்டேட்டஸ். ஆனால் காதல் சார்ந்த காணொலிகளை பதிவிட்டு, இன்னும் சில ஆபாசமான காணொலிகளை பதிவிட்டு, ஆடல் பாடல் நிகழ்வுகளை பதிவிட்டு, இது மாதிரியான சமூக ஊடகங்களில் அந்த மாதிரியான வீடியோக்களை பதிவிட்டு, நான் இப்படி தாண்டா இருக்கேன், நான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஜாலியாக நான் பீச்சுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, டுடே ஐ ரீச் பீச், டுடே ஐ எம் ரிசீவ்டு இன் அந்த டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நான் என்னைக்கு எங்கெங்கே சுற்றி பார்க்குறோனோ அதை மட்டுமே பயன்படுத்துதான் இன்னைக்கு சமூக வலைதளம் மாறிடுச்சு. அதாவது ஃபில்டர் போட்டு நான் ஒரு ஸ்டோரி போட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ லைக் வருதுன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி இன்னைக்கு சமூக வலைதளம் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. சமூக வலைதளத்தை ஒழுங்கான முறையில் நம்ம பராமரிக்கணும். எத்தனையோ சமூக ஊடகங்கள் இன்னைக்கு நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. அவங்கள பார்த்து ஒருவேளை நம்ம அவங்கள பார்த்து அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் பேசுங்க. சமூக வலைதளங்களை நீங்கள் தாராளமாக பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். நல்ல கருத்துக்களை, உண்மை கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் பேசலாம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இந்த ஆபாசமான ஒரு சில இந்த இது மாதிரியான சிந்தனைகள்ல கவனங்களை சிதறவிடாம நல்ல நோக்கத்தோடு எல்லா இளைஞர்களும் பயணித்தால், அப்துல் கலாம் சொன்னது போல் இளைஞர்களால் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் என்ற ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னார்கள். அது மாதிரி இளைஞர்களால் இந்த சமுதாயத்தை கண்டிப்பா மாற்ற முடியும். அதனால இளைஞர்கள் எல்லோரும் சமூக வலைதளத்தை ஒரு சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தான் என்னோட கருத்தை நான் சொல்றேன். இந்த நேர்காணலின் நிறைவாக இந்த சமூகத்துக்கு இந்த காணொளி மூலமாக நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த நேர்காணலில் முடிவா சமூகத்துக்கு வந்து எல்லோரும் ஒன்றா இருங்க. அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே கணியன் பூண்டனார் உலகிற்கு உறக்கச் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேள். இந்த சமுதாயத்தில் உள்ள, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் என்னுடைய உறவினர்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஊரும் என்னுடைய ஊர் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே சமத்துவம் பேசியது நம்முடைய தமிழ்மொழி. அதுபோல் எல்லோருமே ஒத்துமையா இருங்க. உதவி நம்மள்கிட்ட என்னென்னமோ மாற்றங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. நவீன உலகத்துல நிறைய மாற்றங்கள் இங்க வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு நம்மள்கிட்ட மாறாம இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த மனிதம் மட்டும் நம்ம தமிழர்கள்ட்ட இருந்து இன்ன வரைக்கும் போகாம இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்குறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடக்குது, இங்கே ஒருத்தன் காணொலி பதிவிட்டு அதுக்காக ஒரு அனுபவத்தை தெரிவிக்கிறான், அதுல நம்ம கமெண்ட்ல பார்த்தோம்னு சொல்லிட்டா அங்க எல்லோருமே வந்து தன்னுடைய அந்த ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க, தன்னுடைய அந்த வழிகளை தெரிவிக்கிறாங்க. அப்போ இந்த மனிதம் இன்னும் இருக்கு. யாராவது ஒருத்தர் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா அவனை விட்டுட்டு போக மாட்டாங்க. அவனை போய் தூக்கி விட்டு அவனுக்கு தண்ணி கொடுத்து அவனை ஒரு மருத்துவமனையில் சேர்த்து விட்டுட்டு போறது தமிழரின் மாண்பு. கண்டிப்பாக அந்த மனிதம் மட்டும் அழியாமல் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லுகிறேன். என்னுடைய கருத்தானா இது. இந்த காணொலியில நம்ம அறிவழகன் அவர்கிட்ட நம்ம கேட்ட கேள்விக்கு மிக அருமையாகவும் பொறுமையாகவும் சிறப்பான பதில்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.